ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்என் குக்கிங் ரெசிபி சேனல். இன்றைக்கி நம்ம குக்கிங் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒயிட் சென்னா மசாலா தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஒயிட் சென்னா மசாலா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக இருக்கும். எப்படி நம்ம வீட்டிலே செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள், நான் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கலந்து எடுத்திருக்கேன். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி, முந்திரி பருப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, மல்லித்தூள், கறி மசால் தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள். தாளிப்புக்கு ஒரு ஸ்டார், பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, சீரகம், நெய். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். வெள்ளை கொண்டக்கடலையை நல்லா நைட்டே வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. 4 விசில் விட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ப்ரிப்பரேஷன் பண்ண நம்ம ஆரம்பிச்சிடலாம். முதல்ல எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. எதுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெங்காயம், தக்காளி வதக்குறத கேமரா ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன். அதனால் அது ரெக்கார்ட் ஆகலை. எப்படி இந்த வெங்காயம், தக்காளி வதக்குனேன் அப்படிங்கிறத ஒரு முறை நான் ஜென்ரலாக சொல்லிடுறேன். அடுப்பில் கடாய் வச்சு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அடுப்பை வந்து சிம்லே வச்சு நீங்கள் நல்லா இந்த மாதிரி வதங்கட்டும். இது பாருங்கள், நம்மளுடைய வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் 1 நிமிஷம் இந்த வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. இந்த வெள்ளை கொண்ட கடலையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு 3 டைமாவது நல்லா வேக வச்சு அவங்களுக்கு வந்து கொடுங்க. என்னென்ன ஸ்நாக்ஸ் அதில் பண்ண முடியுமோ நிறையா அவங்களுக்கு பண்ணி கொடுங்க. அதில் என்னென்ன சத்து இருக்குங்கிறத நான் உங்களுக்கு வீடியோட பின்னாடியில் நான் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது ஆறட்டுங்க. நம்ம வேக வச்ச கொண்ட கடலையிலேருந்து ஒரு கை அந்த சுண்டலில் எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சிருக்கலாங்க. ரொம்ப மையாக அரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனோன்னே தேவையான அளவு ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த ஸ்பைசஸ் எல்லாமே இதில் சேர்த்துக்கலாங்க. அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த பட்டை, கிராம்பு, சோம்பு இது எல்லாமே வந்து நல்லா கொஞ்சம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, வெங்காயம், தக்காளி, அந்த பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. ஸ்டவ்வை முழுமையாக சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஊற்றும்போது எண்ணெய் வந்து நமக்கு கையில் திரிக்க நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ இதை அப்படியே மெதுவாக கிண்டி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே வந்து இது சிம்லேயே வச்சு நல்லா கிண்டி விடுங்க. ஏன்னா அதோட கொஞ்சம் அந்த வெங்காயம், தக்காளியோட பச்சை ஸ்மெல் வந்து கொஞ்சம் போகட்டும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதை அப்படியே மெதுவாக கிண்டி விடுங்க. கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா எல்லாமே கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க மசால் தூள் எல்லாமே நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டுங்க. இந்த மசாலா நல்லா முழுமையாக கரையிற வரைக்கும் நல்லா கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாங்க.
இதை அப்படியே மெதுவாக கிண்டி விடுங்க. இந்த உப்பு அப்படியே கொஞ்சம் நல்லா கரையட்டும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் அப்படியே கெட்டியாக இருக்குது இல்லைங்களா? தண்ணி சேர்த்தாச்சு. இது அப்படியே மெதுவாக கிண்டி விடுங்க. இது கொதிக்கட்டும். இந்த சென்னா கிரேவியை நான் ரைஸோடு ட்ரை பண்ணேங்க. அதோட டேஸ்ட்டு வேறு லெவல். சூப்பர். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெள்ளை கொண்டக்கடலையில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, அதோட நன்மைகள் என்னங்கிறத வாங்க பார்க்கலாம். பிபியை நல்லா கண்ட்ரோல் பண்ணுங்க. ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. நம்மளோட கொழுப்பை குறைக்கும். நீரிழிவு நோயாளிகளுக்கு இந்த கொண்டக்கடலை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உணவில் நிறைய கொண்டக்கடலையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கிரேவி நல்லா கொதிச்சிருச்சுங்க. நம்ம அரைச்சி வச்ச கொண்டக்கடலையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலையை இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது அதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை அப்படியே மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கொண்டக்கடலையோட வாசம் போகிற வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேங்க. வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் இ, பொட்டாசியம், செலினியம், மெக்னீஷியம், அயர்ன், ஃபைபர்னு நிறைய சத்து இருக்குங்க. நம்மளுடைய ஹெச்பி லெவலை இது நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ வேக வச்ச கொண்டக்கடலையை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை அப்படியே மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நம்மளோட கொண்டக்கடலையில் எவ்வளவு சத்துக்கள் இருக்குது அப்படின்னு. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு கொண்டக்கடலையில் இவ்வளோ சத்து இருக்குது அப்படின்னு தெரியலை அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு நிறைய கொண்டக்கடலையை உணவில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய சென்னா கிரேவி சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த சென்னா கிரேவி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதில் ஒரு ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துக்கலாங்க. இது அப்படியே மெதுவாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஒயிட் சென்னா மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் உங்களுடைய வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி இலை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த சின்ன கிரேவி இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாங்க. சின்ன கிரேவியை நான் இன்றைக்கி சப்பாத்தியோடு சர்வ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட டேஸ்ட் வேறு லெவல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.